அப்பா, முதல் சம்பளத்துல இருந்து இந்த புது போன் உங்களுக்காக ஓ வாங்கிருக்கேன். தேங்க்யூ கண்ணா. ஆனா எனக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. இன்டர்நெட் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அவசரமா பணம் தேவைப்படுது. விஜய் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவனுக்கு உடனே உதவி பண்ணணும். நான் உடனே அவனுக்கு பணம் அனுப்புறேன். மொபைல் பேமெண்ட்ஸ் வாழ்க்கையை ஈஸி ஆக்கிடுச்சு. விஜய், இப்போ உடம்பு தேவலையா? உனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தானே இருக்கேன். என்ன சொல்ற? உனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சோஷியல் மீடியாவில் ரெக்வஸ்ட் போட்டியே. நான் 10,000 ரூபாய் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேனே. ஆனா நான் எந்த ஹெல்ப்பும் கேட்கல, எனக்கு உன் பணமும் வரல. சோஷியல் மீடியா ரெக்வஸ்ட் உண்மைன்னு நினைச்சு நான் மோஸ்டிக்காரனுக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன். நான் ரொம்பவுமே ஏமாந்து போயிட்டேன். கவனமா இருங்க. சோஷியல் மீடியா மோசடியை தவிருங்க. செய்யுங்கள். பணம் செலுத்தும் முன் சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து அல்லது சந்தித்து அதை சரிபார்க்கவும். பணம் செலுத்தும் முன் சம்பந்தப்பட்ட நபரின் வங்கி கணக்கை சரிபார்க்கவும். இச்சம்பவத்தை அருகிலுள்ள சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் cybercrime.gov.in என்பதில் புகார் அளிக்கவும். செய்யாதீர்கள். மொபைல் எண், மின்னஞ்சல் ஐடி, ஃப்ரெண்ட் லிஸ்ட் போன்ற உங்களில் தனிப்பட்ட தகவல்களை பொது பார்வைக்கு வைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியாத, நேரில் சந்திக்காத நபரின் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டை ஏற்க வேண்டாம்.